வணக்கம். இப்போ கொஞ்ச நாள் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பிரச்சனை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த செய்திகள் எல்லாம் வந்தது. இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது விஷச்சாராயம் என்றும் சொல்வார்கள். இது மெத்தனால், அதாவது மெத்தில் ஆல்கஹால், அதுதான் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது. அப்போ கடைச்சரக்கு கடையில் வாங்கி குடிக்கிறது எத்தனால், ஈத்தேல் ஆல்கஹால் என்று சொல்வார்கள். இது மெத்தனால். இதை வுட் ஆல்கஹால் என்றும் சொல்வார்கள். இது என்ன பிரச்சனை ஆகுது? இது பல்வேறு விதமான தொழிற்சாலைகளில் பயன்படுது. இது ஃபார்மால்டிஹைடு, அசிட்டிக் ஆசிட் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுகிறது. சால்வன்ட், கரைப்பானாக பயன்படுகிறது பல்வேறு பொருட்கள் தயாரிப்பில். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு கிளீனிங் ஃப்ளூயிட் என்று சொல்வார்கள், அதை பயன்படுகிறது. அப்புறம் ஆன்டி ஃப்ரீஸ் என்ற இதாகவும் பயன்படுகிறது. அது இல்லாமல் பல்வேறு தொழிற்சாலைகளையும் ஃபார்மசூட்டிகல்ஸ் எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் தயாரிப்பு எடுத்துக்கலாம், இல்லை சிந்தட்டிக் ஃபைபர், இப்படி இது பல பயன்கள் இருக்கிறது. அதனால் அதை தவிர்க்க முடியாது. இது என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சிடெண்ட்டாக சில பேர் குடிச்சிடலாம். இல்லாட்ட அந்த இண்டஸ்ட்ரீஸ், இந்த மேற்கூறிய பல்வேறு தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்றவர்கள், அவர்கள் எக்ஸ்போஷர் ஆயிடலாம். ஏன்னா இது வாய் வழியாக மட்டும் இல்லை, மற்ற உடம்பு, தோல் மற்றும் சுவாசம், இன்ஹேலேஷனாகவும் உள்ளக்க போகலாம். அந்த வாயு மூலமாக போகலாம். ஆக இது இப்போ இறப்பு கிட்டத்தட்ட 66 பேர் இறந்துட்டாங்க கள்ளக்குறிச்சியில். இவங்க இறப்புக்கு காரணம் இதை பற்றி ஒரு புரிதல் இல்லாதவங்க தான் குடிக்கிறாங்க. ரெண்டாவது, விலை குறைவாக இருக்கு, அதுக்காக ஒரு காரணம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆல்கஹாலை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம். இன்னொன்று ஒரு கிக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் பரப்பிடுறாங்க. ஆக இந்த மாதிரி காரணங்களால தான் இவங்க குடிக்கிறாங்க. இந்த மெத்தனால் அப்படிங்கிறது அதை கூட பொறுத்துக்கலாம். ஆனால் அது உடம்புல போய் மாற்றம் அடைந்து ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு மாறிடும். அதாவது ஃபார்மால்டிஹைட் ஃபார்மிக் ஆசிடாக மாறிடும். அந்த ஃபார்மேட் அல்லது அந்த ஃபார்மிக் ஆசிட் தான் ரொம்ப ரொம்ப மோசமானது. அதுதான் உடலை ரொம்ப பாதிக்கிறது. ஆக இந்த ஆல்கஹால் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே, ஒரு 10 நிமிஷத்துலேயே உடனே குடலுக்கு போய் இரத்த ஓட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். 1 மணி 2 மணி நேரத்துலலாம் நல்லா ரத்தத்தில் அதிக அளவு வந்துடும். 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரத்திற்குள் நன்றாக அதிகபட்சம் ஒரு உடலில் அதிகரித்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இது கல்லீரலில் போய் தான் மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றம் அடைகிறது. இந்த கல்லீரலில் போய் மெத்தனால் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே உள்ள ஆல்கஹால் டீஹைட்ராஜினேஸ் அப்படின்னு ஒரு நொதி இருக்குது. அந்த நொதி இந்த மெத்தனாலை ஃபார்மால்டிஹைடு என்ற பொருளாக மாற்றும். இந்த ஃபார்மால்டிஹைடு ஆல்டிஹைடு டீஹைட்ராஜினேஸ் என்ற மற்றொரு நொதி இருக்குது, அது இதை ஃபார்மிக் ஆசிடாக மாற்றும். இந்த ஃபார்மிக் ஆசிட் அடுத்து கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் மாற்றப்படும். இதுதான் அந்த ஃபொலினிக் ஆசிட் அதனுடைய உதவியோடு இப்படி மாற்றப்படும். இதுதான் அதில் நடக்கக்கூடிய வினை. இதில் இந்த ஃபார்மிக் ஆசிட் தான் ரொம்ப ரொம்ப மோசமானது. அது என்ன பண்ணுது? நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருது. ஆப்டிக் நர்வ், பேசல் கேங்லியா, இந்த மாதிரி இடங்களை எல்லாம் பாதிச்சிருது. இதனால் இவங்களுக்கு ஈஸியாக கண்ணு போயிடுது, கண்ணு பார்க்க முடியாது, உங்களால் குருடாயிடுறாங்க. ஒரு 10 ml குடித்தாலே குருடாயிடுறாங்க. ஒரு 30 mlக்கு மேலே போயிட்டா மூளை பெரும் பாதிப்பு உண்டாயிருது, உடம்பில் அமிலத்தன்மை அதிகமாகிடுது, இறப்பு வந்துடுது, கார்டியாக் அஃபெக்ட் ஆகுது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறது, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், கார்டியாக் ஃபெயிலியர் இறந்துடுறாங்க. அது என்ன பிரச்சனை உங்களுக்கு தொந்தரவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடல் பிரச்சனை தான். வயிற்று வலி, வாந்தி எடுக்கிறது, கொமட்டல், இந்த மாதிரி தொந்தரவுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா மூளை மண்டலம் பாதிக்கப்படும், நினைவு போயிடும், சிலருக்கு வலிப்பு வரும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்குள்ள தொந்தரவுகள்லாம் இவங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் உடம்பில் வேறு பல்வேறு விதமான அமிலத்தன்மை அதிகமாகறதுனால சுவாசம் பாதிக்கப்படும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வரும். இவங்களை உடனடியாக மருத்துவமனையில், குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்து தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. இவங்களுடைய இரத்தத்தில் மெத்தனால் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்து ஃபார்மால்டிஹைட், அதாவது ஃபார்மிக் ஆசிட், அதனுடைய அளவு எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஜி என்று சொல்வார்கள்,
ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள், ஏபிஜி என்று. அதன் மூலம் அவர்களுடைய உடம்பில் உள்ள அமிலத்தன்மையை கண்டறிவார்கள். அதே மாதிரி சுவாசம் எப்படி இருக்கின்றது, மூளை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் கண்டுபிடிப்பார்கள். இவர்களுக்கு பொதுவான பரிசோதனைகள், இரத்தம், சிறுநீர் பரிசோதனைகளுடன் பல்வேறு கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் உடலினுடைய அமிலத்தன்மை எவ்வளவு, இரத்தத்தில் உள்ள மெத்தனால் அளவு எவ்வளவு, இரத்தத்தில் உள்ள அந்த ஃபார்மிக் அமிலத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கின்றது, இப்படி பல்வேறு பரிசோதனைகளையும் இவர்களுக்கு செய்ய வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயினாக ட்ரீட்மெண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த ரயில் ஸ்டூப் போட்டு முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடித்த ஆல்கஹாலை வெளியேற்றுவார்கள். அடுத்து அவங்களுக்கு என்னென்னா, இந்த ஃபார்மிக் ஆசிட் தான் அதிகமாக போய் பாதிக்கிறனால அவங்களுக்கு ஃபோமிபைசோல் என்று ஒரு ஆன்டிடோட், அது ஆன்டிடோட் என்பார்கள். ஆன்டிடோட் என்றால் விஷ முறிவு மருந்து, அது கொடுப்பாங்க. அது இல்லாட்டா எத்தனால், அதாவது நம்ம சாதாரண கடைசருக்கு அந்த இதே கொடுப்பாங்க. முள்ளால் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த கணக்கில், அந்த தத்துவத்தில் அதையே கொடுப்பாங்க. இந்த ஃபோமிபைசோலும் எத்தனாலும் எப்படி பயன்படுகிறது என்றால், இந்த ரெண்டும் இந்த மருந்துமே, இப்போ எத்தனால் சொன்னது மருந்து, இங்கே மருந்தாக பயன்படுகிறது. இது காம்படேட்டிவ் இன்ஹிபிட்டார் என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஆல்கஹால் டீஹைட்ராஜினேஸ் என்ற நொதியினுடைய பாதிப்பின் மூலமாக ஃபார்மிக் ஆசிட் உடலில் உண்டாவதை தடுக்கிறது. அதே மாதிரி ஃபொலினிக் ஆசிடும் கொடுப்பாங்க. இது என்ன பண்ணும்னா, ஃபார்மிக் ஆசிட் என்று மாறின அந்த விஷப்பொருள் கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் விரைவாக மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. ஆக ரொம்ப முக்கியமான சிகிச்சை ஃபோமிபைசோல், எத்தனால், இந்த மருந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே திரவமாக ஏற்றுவார்கள். அது இல்லாமல் அவங்களுக்கு சுவாசத்தை பாதுகாக்கணும். ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை, சுவாச பிரச்சனைக்காக வெண்டிலேட்டரில் வைப்பாங்க. அதாவது செயற்கை சுவாசம் செய்யப்படும். குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, டயாலிசிஸ் செய்ய வேண்டியது வரும். ஏன்னா இரத்தத்தில் உள்ள அந்த மெத்தனால் என்ற ஆல்கஹாலையும் அதனால் ஏற்பட்ட நச்சு பொருளான ஃபார்மிக் அமிலம் அதையும் வெளியேற்றணும். அது இல்லாமல் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், ஐவி ஃப்ளூயிட்ஸு, மற்ற உடலில் உள்ள அமிலத்தன்மையை குறைப்பதற்காக சோடியம் பைகார்பனேட் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு பல்ஸு, பிபி, அவங்களுடைய இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மை, அந்த மெத்தனாலினுடைய அளவு, ஃபோமிக் ஆசிடினுடைய அளவு மற்றும் இதர உறுப்புகள் எப்படி வேலை செய்கிறது, சுவாசம் எப்படி இருக்கிறது, இதய துடிப்பு எப்படி இருக்கிறது, உடலில் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கிறது, அந்த கல்லீரலுடைய செயல்பாடு, சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு, மூளையினுடைய பாதிப்பு, கண் பாதிப்பு, இவற்றையெல்லாம் தொடர்ந்து அவங்க கண்காணித்து கொண்டே சிகிச்சை செய்வார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 ml குடித்தாலே கண்ணு போயிடும், குருடாயிடுவாங்க, பிளைண்ட்னஸ் வந்துடும். அது பர்மனண்ட், மாற்றவும் முடியாது. அடுத்து 30 ml மேலே போயிட்டீங்கன்னா இறப்பு வந்துடும். ஆகவே மக்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் என்ற இந்த மோசமான ஒரு மதுவினால் ஏற்படக்கூடிய ஒரு கெடுதல். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களிடம் விழிப்புணர்வு வர வேண்டும். இதுதான் அதுக்கான சிகிச்சை முறைகள். ஆகவே தான் ஒரு அடிப்படையான சில விஷயங்களை நான் உங்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.